ஈரான் தொடர்பான போர் நெருக்கடியில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் முக்கிய முடிவெடுக்கும் கட்டத்தை எட்டியுள்ளார். ஆனால் ஒவ்வொரு கட்டத்திலும் அவருக்கான வாய்ப்புகள் குறுகிக் கொண்டே செல்வதுடன் எந்த முடிவை எடுத்தாலும் அதன் அரசியல், பொருளாதார மற்றும் ராணுவ செலவுகள் அதிகரித்து வருவதாக அரசியல் ஆய்வாளர்கள் மதிப்பிடுகின்றனர். தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களுக்கு பிறகு பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் தாக்குதல்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. இருப்பினும் ஹார்மோஸ் நீரிணை வழியாக நடைபெறும் போக்குவரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற தனது அடிப்படை கோரிக்கையிலிருந்து ஈரான் பின்வாங்காததால் அமைதி பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அதிகரித்தும் எதிர்பாராத பலன் கிடைக்காத நிலையில் தரைப்படைகளை அனுப்புவது, பொருளாதார தடைகளை மேலும் தீவிரப்படுத்துவது அல்லது முறிந்து போன புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துவது போன்ற வாய்ப்புகள் டிரம்ப் முன் உள்ளன. ஆனால் ஒவ்வொரு நடவடிக்கையும் புதிய அரசியல் மற்றும் ராணுவ அபாயங்களை உருவாக்கக்கூடியவையாகவே கருதப்படுகின்றன. போர் நீடிப்பதால் உலகளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு, எரிசக்தி நெருக்கடி மற்றும் அமெரிக்காவில் அரசியல் அழுத்தம் அதிகரித்து வருகிறது. மட்டுமல்லாமல் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் அச்சுறுத்தலால் சர்வதேச கப்பல் போக்குவரத்தும் கவலைக்குரிய நிலையில் உள்ளது. இதற்கிடையில் ஈரான் தூதரக, பொருளாதார மற்றும் ராணுவ ரீதியாக பலவீனமடைந்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்தாலும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் மூலம் உலக பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் திறன் இன்னும் ஈரானிடம் இருப்பதாகவே நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சமீபத்திய கருத்து கணிப்புகளும் இந்த போர் டிரம்ப் நிர்வாகம் எதிர்பார்த்ததை விட மிகவும் கடினமாக மாறியுள்ளதாக சுட்டிக்காட்டுகின்றன. ஈரான் அணு ஆயுதம் பெறுவதை தடுப்பதே அமெரிக்காவின் முக்கிய இலக்காக இருந்தாலும் அதனை அடைவதற்கான தெளிவான வழிமுறை எதுவும் தற்போது இல்லை. இதனால் எந்த முடிவை எடுத்தாலும் முழுமையான வெற்றியை உறுதி செய்ய முடியாத சிக்கலான சூழலில் டிரம்ப் நிர்வாகம் சிக்கியுள்ளதாக அரசியல் பார்வையாளர்கள் மதிப்பிடுகின்றனர்.